ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கனகாம்பரம் செடி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு மெயின்டெனன்ஸ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. தண்ணியும் கம்மியாக தான் தேவைப்படும். நம்ம ஈஸியாகவே இதை வீட்டில் வளர்க்கலாம். இந்த செடிக்கு ஏற்ற மண் வகைன்னு பார்த்தோம்னா மணல் கலந்த வண்டல் மண், அப்புறம் செம்மண். பட் நம்ம இது பார்த்திங்கன்னா களிமண்ணில் தான் வச்சுருக்கோம். பட் அதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடி நம்ம களிமண்ணில் வச்சுருந்தாலும் நடும்பொழுது செம்மண் அப்புறம் தொழு உரம் கலந்து தான் வச்சோம். கனகாம்பரம் செடி வளர்க்க ஏற்ற பருவகாலம் பார்த்தோம்னா ஆவணி முதல் தை மாதம் வரைக்கும் இது நடவு செஞ்சு நம்ம வளர்க்கலாம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றிட்டு வந்தோம்னா வேரழுகல் நோய் செடி சீக்கிரமாக இறந்துடும். தண்ணி நம்ம ஒரு 3 days ஒன்ஸ் இல்லை 4 days ஒன்ஸ் ஊற்றிட்டு வரலாம். தண்ணி அதிகமாக தேங்கி நிற்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். கனகாம்பரம் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இனிஷியலாக நடும்பொழுது மட்டும் களையெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செடி வளர்ந்துச்சுன்னா அந்த நிழலில் கீழே எதுவுமே புற்களோ இல்லை வேறு ஏதாச்சும் செடிகளோ வளராது. பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி காஞ்சி போய்ட்டு சீட்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த சீட்ஸ் நம்ம தனியாக கொண்டு போய்ட்டும் போடலாம். இல்லை அப்படியே விட்டிங்கனாலும் அது கீழே ஈரம் படும்பொழுது அந்த செடி வளர்ந்து வரும். நம்ம ஒரு செடி வச்சாலே போதும், இந்த மாதிரி சீட்ஸ் கொட்டி அதுவே நல்லா பரவலாக வளர்ந்து வந்துடும். கனகாம்பரம் செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெயில் படணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் மரத்தோட நிழலில் தான் வச்சுருக்கேன். சுற்றி வாழை மரம் இருக்குது. பட் ஒரு அளவுக்காச்சும் நம்ம வெயில் படுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த காஞ்சி இருக்க சீட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் புதுசாக தளிர்கள் விட ஆரம்பிக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்கம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. மாவு பூச்சி தொல்லையும் அப்புறம் அஸ்வினி பூச்சி தொல்லையும் கொஞ்சம் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் கரைசல் அப்புறம் சாம்பல் இது 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பல் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பனி டைமில் போடும்போது அந்த இலைகள் மேலே ஒட்டிக்குது. பார்த்திங்கன்னா லீஃப்லாம் கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் கருப்பாக தெரியும். பட் இதனால் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரலை, நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செடி வச்சு கரெக்டாக 1 மாதத்தில் பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும். 3 மாதங்கள் கழித்து தொழு உரம் இல்லை மண்புழு உரம் எதனா நம்ம வைக்கலாம் செடிக்கு. செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். இலைகள்லாம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.